ஒரு நிமிஷம் கண்ணு மூடி இந்த வார்த்தைகளை வச்சுருக்கேன். ஆண்டவரே வீடு என் சித்தத்தை பற்றி பேச போகிறேன். ஆண்டவரே பேசுகிற ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே மற்றவரையும் நீங்கள் ஆயுதப்படுத்தும். ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க பிள்ளைகளாக இருக்க ஒரு சித்தத்தை ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை பாராட்டும். இந்த மகிமையில முன்னே ஏறெடுக்கும் இயேசுவின் விடாமல் சொல்கிறோம். ரொம்ப வேண்டி வேண்டிங்கன்னா கூட எல்லாம் நடக்குதான்னு தெரியல. ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைப்போம். ஆனா அவரோட சித்தத்துக்கு முதல்ல போய் கொடுக்கணும். நம்ம ஜபத்துக்கு 3 விதமா இருக்கு பதில். ஒண்ணு வந்து உடனே கிடைச்சிடும். எல்லாமே உடனே கிடைக்கிறது. அவங்க வந்து அவங்க ஜபம் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்கதான் உண்மையா கட்டத்துல இருக்காங்க அப்பெல்லாம் சொல்ல முடியாது. கட்டத்துல புதுசா வந்தவங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவங்க செஞ்சாதான் அவங்க கட்டத்துல வருவாங்க. அதே பார்த்தா முதல்ல உடனே அவங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், சிறிது காலம் ஆகலாம். ஆனா அவர் காத்திருந்தா கண்டிப்பா நம்ம நினைப்பதற்கு மேலாதான் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அது காத்திருந்து கிடைக்கிறதுக்கு எந்த நேரத்துல கிடைச்சா அந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோ அதுதான் நம்ம தேவஸ்தோடு. நான் இப்போ வீட்டுக்காரர் வந்தாருன்னா நான் கத்தத்துல இன்னும் வளர்ந்து அடைஞ்சிருந்த உடனே வந்துருந்தாங்க. ரெண்டாவது அவரோட நிறைய பிரச்சனைகளை போனதுனால அந்த பிரச்சனை எல்லாம் உடனே வந்திருந்தா கண்டிப்பா நம்ம குடும்பமே அது அழிஞ்சு போயிடும். கத்தையை நோக்கி நான் எப்ப பார்த்து அவரோட தேவை செஞ்சு ஒப்பு கொடுத்தேனோ உடனே அவர் வரலைன்னா அதுக்காக கவலைப்படுறேன். அவர் வந்து ஒப்படைச்சோம். அதே மாதிரி எந்த காரியமே உடனே நடக்கலைன்னா காத்திருக்கணும். ஒரு சின்ன இப்போ ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 வருஷமாவே அறிவு இருக்கு. ஆனா ரொம்ப அதனால கஷ்டப்படலை. அது மூன்ற வகையெல்லாம் மாதம் சரியாகி இப்படி பண்ணிட்டு இருக்கோம். சரியான ட்ரீட்மெண்ட் நான் முதல்ல இருந்தே எடுக்கல. அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கல. ஏன்னா எனக்கு எது வந்தாலும் சரி ஜுரம்லாம் வந்துட்டே வந்துட்டே ஏதோ ஒரு தலைவலிதான் வந்து சின்ன ஒரு 2 நாள் 3 நாள் சரியா போயிடுச்சு. நினைச்சுட்டே நானும் 1.5 வருஷமா ஓடிட்டேன். ஆனா அந்த 1.5 வருஷமா ரொம்ப பாடு ஜெபிச்சேன், நிறைய மக்கள் சாப்பிட்டேன். ஆனா கட்ட பாருங்க 2-3 நாள்ல நல்ல சுகத்தை காத்துக்கணும். எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பழமையே தெரியும். எனக்கு கேட்பாங்க ஆச்சா ஆச்சா நெகட்டிவா சொல்லக்கூடாது. நான் எப்படி கவலைப்படாதீங்க சொன்னேன், கொஞ்சம் காத்திருக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் வியாதி குணமாக்குது, எதுவும் ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம காத்திருக்கணும். ஒருவேளை காத்திருக்கிறது நல்லபடியா அமையறதுக்காக இருக்கலாம். நம்ம என்னமோ நினைப்பதற்கு மேலாக ஆசீர்வதிக்கிறது வியாதி விடுறது மற்றபடி ஏதோ ஒரு காரியத்துக்காக வச்சா கண்டிப்பா அதை விட பன்மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக அது டிலே ஆகுது. அது 2வது. 3வது நடக்கவே நடக்காது. இன்னும் இது நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது நடந்தா ஒருவேளை நமக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியாது. ஒருவேளை அது இல்ல ஆபத்து நமக்கு தெரியாது. ஒரு லேண்ட் வாங்க போறோம், எல்லா ஏற்பாடும் பண்றோம். ஆனா அது நடக்கலைன்னா நான் எப்படியோ வீட்டிலாம் இப்போ அதான் பண்ணிட்டேன். தடை வந்தா வரட்டும், அது வந்து கட்டத்துக்கு சித்தமில்லைன்னு நினைக்கணும். அதை நம்ம நினைக்காம தாண்டி போனா அது கஷ்டம்தான். ஒன்று அதுக்கும் உதாரணம் சொன்னேன். எங்க வீட்டு கட்டு வந்து 21 மாதத்துல ஒரு வீடு வாங்கிட்டேன். வீடு வாங்கி முதல்ல 1 லட்சம் கொடுக்கும்போது எனக்கு கடன் நடந்தது. அப்ப என்ன பண்ணிக்கணும், நிறுத்திக்கணும். அதோட தேவையில்லாம பொறுப்பு ரூபாயெல்லாம் கட்டி எப்படி பார்த்து கரெக்டாக கழிச்சு கொடுக்கணும். அவரோட புத்தகம் கொண்டு கொடுத்தா 4 வருஷம் பணத்தை கட்டிட்டு வீடு. ஆனா அந்த வீடை பஜாஜ் திரும்பி கொடுத்துட்டு நல்ல வேலை அதோட போச்சு. அப்புறம் கட்டல. ஆனா ஒரு மாசம் 65,000 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால சொன்னேன், அவருக்கு புரியவே இல்லை. கட்டத்துல இருந்து அது புரியும். ஆனா நான் என்ன சொல்றேன், இவர்கிட்ட சொன்னேன், தசமபா அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். பொருத்தனை பண்ணிட்டு கொடுக்காம இருந்தேன். அது வேற எந்த கஷ்டம் நடந்தது. 4 வருஷம் அந்த வீடு இன்னைக்கு கூட அவரோட கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணவே அவரால் கடனே வாங்க முடியாது. 2 பேரால் அந்த 2 வருஷம் எடுக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் இன்சூரன்ஸ் போனா இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் அவசியம் வச்சுக்க. ஆனா நம்ம வந்து ஒரு காரியம் கஷ்டம் தடை பண்ணாங்கன்னா அதோட அது விட்டுவிடும். அதே மாதிரி இன்னொரு காரியம் கூடுவாஞ்சேரி ஆப்ரேஷன் போது வீட்டு சொல்லிட்டே இருக்காங்க, நீ பார்த்தாங்க நான் வந்து இது மூலமா காப்பீடு மூலமா வாங்குவேன், நீ இந்த 40 லட்சம் ரூபாய் நீ லோன் எடுக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தா எங்க வீட்டுக்காரர் அதிர்ஷ்வாசி. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிடுவேன். அதே மாதிரி காரியம் பாருங்க, 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கினா அப்போ வந்து 40,000 கிடைச்சிருக்கேன். ஆனா நான் சொன்னாலே கேட்கல. ஆனா அந்த 1 லட்சம் வாங்கி நாளுக்கு ஏதோ ஒரு எங்க லேண்ட்ல ஏதோ ஒரு கேள்வி தான் கேட்டுருக்கோம். எங்களால அலையெல்லாம் முடியாது. வேண்டாம் நான் செலவின்மே அப்படியே வீடு
கொடுத்து அந்த 1 லட்சம் வேண்டாம்னு வச்ச உடனே அதே 40 ஒரே வருஷத்துல 60 லட்சம் ஆச்சு. ஆனா எது செஞ்சாலும் கத்துக்காக காத்திருந்தா கண்டிப்பா இல்ல நடக்கலைன்னா கவலைப்படக்கூடாது. நீங்க ஒரு இதுலேருந்து கால் பண்ணாங்க எந்த காரியமா இருந்தாலும் நம்ம ஜபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். காத்திருந்தா நல்லபடியா இருக்கும். நடக்காமையும் போகலாம். நடக்காம போச்சுன்னு வருத்தப்படும். எதுவா இருந்தாலும் அது இன்னும் ஒருவேளை நடக்காம நம்ம அப்படி கத்த கால ஓட்டுறாங்க எடுத்துட்டு அந்த மாதிரியா அறிவுக்கெல்லாம் எடுத்து போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு தாத்தா அறிவுக்கெல்லாம் அந்த யாருமா. ஆனா என் பொண்ணு வயசானவங்க கொஞ்சம் எது இருந்தாலும் முன்னாடி கவனிக்கணும். நீ முன்னாடி கவனிக்காதனால இப்போது நான் பரவாயில்ல சொன்னேன். எது சொல்ல வரேன்னா நம்ம எந்த காரியமா இருந்தாலும் அவள் சித்தத்துக்கு முதல்ல ஒப்புக்கணும். எப்பவுமே அவள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அது நல்லபடியாக தான் நடக்கும். அது நடக்காட்டாலும் நம்ம காலப்படுறாரு. தேவன் நம்மளோட தேவன் எப்படி இருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. இது முதல்ல இதை சொல்றேன். எல்லாவற்றையும் யாக்கோபு 4:14, 15, 16 மூணுமே படிக்கும். இல்ல 13 படிக்கிறேன். அது எப்படி இருக்கு 13ல மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அந்த மாதிரிலாம் செய்யணும்னு ஒருத்தர் பிளான் பண்றாங்க. அடுத்தது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின் தோன்றாமல் போகிற புகழ் போல் இருக்கிறது. கொஞ்ச காலம் தான் இந்த லைஃப் அப்புறம் போயிடும். அதுக்குள்ள கேல்குலேட் பண்ணிருக்காரு. 10 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால இப்போ ஒருத்தவங்க மத்தியில் ஒன்று வரும். இத்தனை அரிசி நெல் விளைச்சிட்டு அவன் முடிய என்ன பண்றது, நாளைக்கே வெளுக்கணும்னா நீ கோடவுன் கட்டி பண்றேங்கிறான். ஸோ எதுவுமே எந்த காரியமும் செஞ்சா கோடவுன் கட்டினாதான் அக்கறை நெல்லா இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி அவன் போயிட்டா கட்டுறதுன்னு என்ன பண்ணுறது புகையை போல போடுறது. நம்மளோட வாய்ஸ் எல்லாமே புகையை போல தான். இன்னைக்கு யாரு போவான்னு தெரியாது. அடுத்தது படிக்க ஆதலால் மாணவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நிற்கின்றதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். தேவ சித்தத்துக்கு எப்பொழுதுமே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி இல்லாத இப்போது அடுத்தது படிக்க இப்பொழுது உங்கள் வீடுகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாதா இருக்கிறது. நம்ம அது பண்ண முயற்சி பண்ணி நம்மளால சுய சித்தத்துக்கு மேன்மை பார்த்தா ஒண்ணுமே நடக்காது. அடுத்தது படிக்க ஆதலால் ஒருவன் நன்மை அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நமக்கு நிறைய காரியங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணோம்னா அதெல்லாம் நிறைவே ஒப்பு கொடுத்து எது ஒப்பு கொண்டாலும் பண்ணணும். அது மாதிரி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதனாலதான் தேவன் தீபம் பண்ணலாம். 4 வருஷம் அந்த 65,000 இன்னைக்கு 4 வருஷம் கேட்கணும்னா எவ்வளவு வரும்? எவ்வளவு வீணா போய் அந்த வீடு அப்படியே கொடுத்தாச்சு திரும்பி. ஆனா தலைக்கு தலைப்பேர் போச்சு. இன்னும் மேலும் மேலே கட்ட வேண்டாம். ஏன்னா அது முடியறதுக்கு ஒரு வேலை போயிட்டு 2 பேரும் வேலை பார்க்க முடியல. அது 2 வருஷம் வேலை இல்லாம அவங்க ஆசீர்வதிச்சாங்க வேலை முடியும். பட் அந்த இடத்துல அந்த பண்ணின தப்புக்கு தண்டனை இருக்கு. அது தண்டனை தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா எனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். கண்டது எனக்கு மறுபடியில விட மாட்டேன். தீமை செய்யற தேவன் இல்லை. ஆனா ஒரு சின்ன சிச்சை கொடுத்தேன். அந்த சிச்சை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம திருத்திக்கணும். உடனே நான் நினைச்சேனே சாட்சி சொல்லி பாரு. என் நாத்தனார் கலாய்க்கு இருந்தாங்க என்னாலே வீடு பேச ஒன்றரை மாசம். ஆனா இப்ப பேசி எனக்கு தோணிக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு செய்யல நான் நினைப்பேன். ஆனா கூட அந்த தமிழ் போது நினைப்பேன் வாய் தலைவர் ஏதாவது போவோம் ஏதாவது பேசிப்போம் அப்படிங்கிறத எனக்கு மண்ணிக்கு தெரியாம சொல்லியிருக்கேன். அந்த கலாயிற நாத்தனார் விஷயம் எனக்கு தெரியல. நான் என்ன தப்பு சொல்லி தெரியல. சரி இருக்கிறது நம்ம கோவமாவோ இல்லை பெருமையாவோ ஏதாவது பேசிட்டு விட்டு என் வீட்டுக்காரர் என்ன கேட்கவே மாட்டேங்கிறார். நீ என்ன வசதி நீ என்ன பண்ண அது இதுன்னு உலகத்து காரியங்களாச்சும் கட்டி இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு வச்சுக்குவாங்க. உனக்கு உடம்பு சரியில்லை அப்போ கூட நான் வந்து கேட்காம வச்சுட்டேன். அதெல்லாம் அவன் கேட்க மாட்டேன்னு சொன்னார். அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ நான் பிஜி இந்த இதுக்கு போட்டு எனக்கு மனசுல ஒரு பாரம் அவங்க அதுவும் மன்னிப்புலாம் அவங்க கேட்க வேண்டாம். இதை சொன்னேன் தப்பு என் அம்மா பண்ணியிருந்தா தெரியல மன்னிப்பு மன்னிப்பு கேட்டா அவங்க எப்படி இருக்கும். ஏன்னா அவதான் தப்பு செஞ்சு அதனால அவங்க மன்னிப்பு உடனே எப்படி பேசுறாங்க அது வரைக்கும் பேசாத வச்சு அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு என்னாச்சு மனசுல ஒரு பாரம் இருந்தது. அதனால நமக்கு நோய் வந்துருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். எங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்டா அதெல்லாம் அவெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க.
பண்ணுவானோ இது என்ன பாவம் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்குன்னு கொடுத்தது அப்படி ஒரு விடுதலை கிடைச்சது. ஒரு 15 நாள் சொல்லி இருந்தாங்க டபுள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டது எப்படியோ என் மனசுல இருந்த பாரம் நீங்கிட்டு கண்டு சிட்டிப்பேன் அவர் நான் பண்ணிருப்பேன் இன்சிடென்ட் ஆகும் விடுங்க. அது கேட்டதே நமக்கு தெரியாது. சரி இன்னும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனா கஷ்டம் விட்டு கொடுத்தோம்னா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஏசு அப்படிதான் செஞ்சார். அவர் என்ன பண்ணார்? அவர் தான் வந்தார். யார் அவங்க அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு எதுக்காக அனுப்பினார்? நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்ம வந்து அந்த பாவத்துக்கு விடுதலையாகிறதுக்காக நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை இங்க கொடுத்து பலியாக்கி சிலுவையில் ரத்தம் சுட்ட வச்சு நம்ம பாவங்கள், வியாதிகள், ரோகங்கள், சாபங்கள் என்னென்ன நமக்கு இருக்கிற வேறுபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்மளை மன்னிச்சு ரட்சிக்கப்பட்டு அவரோட ஒப்புருவாருக்காக அவருக்கு கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியால நம்ம தேற்றப்படலாம் அனுப்பினாங்க. குமாரன் பரிசுத்த ஆவியோட நாம் ஒப்புருவாக்குறதுக்காக தான் தேவன் நம்ம ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அப்படி கொடுத்ததுனால அவர் வந்து நமக்காக பலியானதுனால இன்னும் அவர் வந்து நஷ்டப்படல. பலியானதுனால என்ன ஆச்சு? அவரோட நாமம் தான் இன்னும் மகிமைப்படுது. இயேசுவோட நாமத்தை சொல்லிதான் எல்லாருமே எதுவானாலும் உலகத்துல கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை மகிமைப்படுத்திதான் பண்ணாரு. அதனால நம்ம எதையுமே தேவனை ஒப்பு கொடுத்தா ஒரு நிமிஷமும் நம்மளுடைய மகிமை நிச்சயமா தேவன் நாமத்தால மகிமைதான். நம்ம என்னைக்கு அவர் வசதி தான் வைப்பார். ஆனா அவருக்கு நம்ம ஒப்பு ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஏசப்பா ஒப்பு கொடுத்தார். அதே போல நம்மளும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களும் பண்ணணும். இப்போ முதல் காரியம் ஏசப்பா பிதாவுக்கு எப்படி இந்த வாட்டி சொல்லப்படுறேன். எபிரேயர் 10:7. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய ஒரு நிமிஷம் புரியுதா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? பரவாயில்லையா? எப்படி? எபிரேயர் 10:7. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தகம் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு? தேவனே நான் ஒரு சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். புத்தகத்துக்கு ஏற்கனவே எழுதி கொடுக்குறேன் ஃபைல்லாம். அதை வந்து நிரூபிக்க தான் நான் வந்து அதே மாதிரி ரோமன் 5:30. ரோமன் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நான் கேட்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அவர் வந்து எப்படி ஒரு மனுஷன் உறுதியா சொல்றாரு? நான் தேவனோட சித்தத்துக்கு தான் இங்க ஒப்பு கொடுக்குறேன். அதனால நான் செய்யறது எல்லாமே நியாயமானார். அப்படி ஒரு அந்த ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனாலதான் அவர் அப்படி தெய்வமா சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துக்கு தேவனோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செஞ்ச காரியங்கள் நம்மளால சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி 4:34 யோவான்ல கிடைக்கிறது. 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்ன தகுதியாகும்? அப்போ போஜனம் எனக்கு என்ன கடமை என்ன அப்படிங்கிறாருன்னா, என்னை அனுப்பினோட சித்தத்தைப்படிக்கு நான் செய்யறதுதான் என்னோட போஜனம் அப்படிங்கிறது. அதே மாதிரி மத்திய 26:48 படிக்கிறார். சிலுவையில் அறையும்போது கூட அதுக்கு முன்னாடி அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். 26:42 அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போல் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகி உன்னுடைய சித்தத்தின்படி ஆகு கடவுளே என்று ஜெபம் பண்ணினார். முன்னாடியே வேறு ஜெபிச்சார். முதல் வாட்டி மரணத்துக்கு ஏதாவது துக்கப்பட்டிருக்கேனே என்னோட அப்படின்னு அவருக்கு வந்து தெரியுது. நான் இது பண்ண போறோம், தன்னை சிலுவையில் அறைய போறாரு. அப்போ முதல்லயே ஜெபிக்கிறார். இந்த 2வது வாட்டி இதாவே இந்த பார்த்தவர்கள் உனக்கு சுத்தமான செய்யும் பாடுகள் இருந்து வேர்வை சிந்தி சிறுவை சிந்தி ரத்தத்தை சிந்தி நமக்காக ஒரு உயிர் கொடுக்க போற வழியாக போறது அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன நீ இது பண்ணாம இருக்க நம்பளாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? எனக்கு அறிவு நீங்க
கத்தட்டு ஜெபிக்கிறேன். ஆனா பார்க்கறவங்க என்ன ஜெபிக்கன்னு ஊழியக்காரங்க சொன்னேன். வேற யாரும் சொல்ல மாட்டேன். பார்ப்போமா பாஸ்டர் நாங்க விசுவாசத்துல தான் அது முடியல போய் யாரும் சொல்ல மாட்டேன். இதே எங்க அக்கா தங்கெல்லாம் ஏதாவதுன்னா இல்லை ஜெபிக்க கேட்பாங்க. எங்க வீட்டு கட்ட கூட நான் ஜெபிக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா கத்தர்களுக்கு நான் ஜெபிக்க கேட்கலாம். அந்த மாதிரி அவர் பிதாவே அவரோட சித்தத்துக்கே அவர் தன்னை அனுப்பியிருந்தாங்க. பிதாவை எப்படி கேட்கிறாரு, எனக்கு இதை நீங்க குடும்பமா நீங்கட்டும், உங்க சித்தம் அவருக்கு தெரியும். நான் இப்படி அலைய போறோம், எவ்வளவு வெளியே இருக்கோம், எவ்வளவு பாடுகள் இருக்கும். ஒரு அறிவுக்கே இந்த பாடு சிலுவை அடிச்சு வந்து ஆணி அடிச்சு எத்தனை பாடு அதை நினைச்சு பார்த்தா அப்படி அந்த பாடுகளை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தனக்கு தெரிய போறது. நிச்சயமா நம்ம அப்படிதான் அனுபவிக்க போறோம்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்து கூட பிதாவே இது நீ என்னை வந்து இது பண்ணாம இருங்களே அப்படின்னு சொல்லல. உனக்கு சித்தமானா எனக்கு அதுதான் நடக்கணும், அதை செய்யுங்கிற அப்படி அவர் பிதா. அதே மாதிரி 128 42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணார். இப்போ வானத்தில் அடுத்ததையும் படுத்து. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் கொருத்திகளால் தரையில் விழுந்தது. எப்படி ஜெபிச்சிருக்காரு, எவ்வளவு கடுமையா ஜெபிச்சிருக்காரு. வேறுவே ரத்தம் மறுத்து செஞ்சுட்டு வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினாருன்னா என்ன, கர்த்தர் பிதாவின் மூலமா ஒரு ஆள் அனுப்பி நடக்கும், நீ கவலைப்படாத, நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இது இப்ப செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிறார். அப்படி அவர் செஞ்சதுனாலதான் பிதாவின் சித்தத்துக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலதான் எல்லாமே நன்மையா முடிஞ்சது. அப்படி அவரோட நாமும் மகிமைப்படுத்த காரணம் என்னன்னா, இப்பவும் நம்ம என்ன பண்றோம், பூமி எங்க அவரோட நாமம் அறிவிக்கப்படுகிறது. அவரோட நாமத்துல எல்லாம் கேட்கிறோம், அவரை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், தொழுகிறோம். எல்லாமே என்னன்னா இயேசு நமக்காக பிதாவா அமர்ந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ஒவ்வொரு நாள் நம்ம சோத்தரிக்கணும், நம்ம நாமம் நம்ம தொழுகிறோம், எல்லாத்துக்கும் அவரோட நாமத்தை செய்யும்போது எதனாலன்னா பிதாவோட சித்தத்துக்கு ஏசப்பா இந்த உலகத்துல மனுஷகுமாரனா பிறக்கும் போது அவருடைய சித்தத்துக்கு அடுத்த வாரம் சொன்னேன். தேவனுடைய இது வந்து நம்ம தேவனோட பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு ஏசப்பா ஒப்பு கொடுத்தார். நம்ம இயேசு கிறிஸ்து நம்மள என்ன அவருடைய சித்தத்துக்கு என்னெல்லாம் ஒப்பு கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு அடுத்த வாரம் தேவன் நம்மை இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கிறார். மூலமாக ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பாடுகளோ வந்தாலும் கூட ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் நடக்கிற காரியங்களில் எங்கள் பலவீனம் எதுவும் காக்காதபடிக்கு அந்த உண்மையில் நாங்கள் பலப்பட எப்படி தூதனை அனுப்பி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துவீங்களோ அதே போல நீங்களும் எங்களை பரிசுத்த ஆவியாக தேற்றவாக அனுப்பி அவங்க பலப்படுத்தி எங்களை உங்களுக்குள் வளர செய்யும் ஆண்டவரே. இதனால் யாரும் உண்மையில் நாங்கள்